45 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு டைம் டேபிள் போட்டேன். நெக்ஸ்ட் டேவே 11:05க்கு தான் எழுந்தனே. வை பிகாஸ் லைட்டாக ஃபீவர் அண்ட் செம்ம கோல்டு. அதனால் டைரெக்டாக போய் கஷாயம் வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 45 days சேலஞ்ச் வந்துட்டு இன்னொரு 2 டேஸ்க்கு அப்புறம் போஸ்ட்போன் பண்ணலான்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஹெல்த் தான் ரொம்ப மஸ்ட். நீங்களும் உங்கள் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீவர்னால ஸ்டீல் பாட்டில் எடுத்தேன். ஆக்சுவலாக நார்மல் டேஸில் அந்த 15 rupees ட்ரெயின்லலாம் தருவாங்களா, அந்த பாட்டில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்களாம் என்ன பாட்டில் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்ட்ரைட்டாக என் பெஞ்ச் போய் பார்த்தா ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. ஆக்சுவலாக என் டேபிள் நான் இப்போ க்ளீன் பண்ணுவேன்னு நினச்சிருக்கோம். பட் அதை ப்ராங்க் பண்ணி என் லேப்டாப் மட்டும் தூக்கிட்டு அந்த ரூமுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி டீப் ஸ்டடி ஹார்ஸ் வேணான்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷனுக்காக ட்ராயிங் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஸ்கூல் டேஸில் ட்ராயிங் பண்ணுவேன். பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பண்ணேன். திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிஏஎஃப் சூப்பர் மேக்ஸ் சேனல் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு மேக்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. யாருக்கெல்லாம் மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கோ அவங்க இந்த சேனல் ப்ரிஃபர் பண்ணுங்க. வை பிகாஸ் அந்த சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 week தான் ஆகுது. அவங்க அப்லோட் பண்ண நம்மளோட டாபிக்ஸ் அவங்க கூட ஒரு ஃப்ளோவில் கவர் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ மேக்ஸ்க்கு கண்டிப்பாக டெய்லியும் 1 hour செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. சில பேருக்கு மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுக்குள்ளேயோ டைம் 5:45 ஆயிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சிக்காக இருக்கனால ஈவினிங் ஸ்டடி ஹார்ஸே வேணான்னு சொல்லிவிட்டு ஒரு வாக் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம் நானும் எங்கள் அம்மாவும். ஸோ தட் ஈவினிங் ஒரு வாக் போகணும். ஸோ தட் 45 days சேலஞ்ச் ஒரு 2 daysக்கு அப்புறம் போஸ்ட்போன் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்டார்ட் வித் மீ வித் 45 days சேலஞ்ச்.